ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு மே 31 சிறகடி காசு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சத்யா வந்து முத்து வந்து பாக்குறதுக்காக வர்றாரு. அப்போ மீனாவே வர சொல்லிட்டு வர்றாரு. அப்போ சத்யா வந்து சீதாக்கு இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளைய அந்த அருணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமாமா, அவ ஆசையா சொல்றா, அவ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட பேசுறாரு. அப்புறமா முத்து ஒரு கட்டத்துல ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு என்னடா தெரியும், இந்த மாதிரி உங்க அக்காவை வந்து நான் என்ன பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, ஆனா இப்ப நாங்க நல்லா தானே இருக்கிறோம், எங்க அம்மா அவளை மதிக்கிறாங்களா, அதே மாதிரி நாளைக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இப்ப மீன் என்ன சொல்றாங்கன்னா, எங்க இன்னொருத்தவங்க லைஃப் கூட எங்க நம்ம வந்து அப்படி நினைக்கணும், சீதாவுக்கு தெரியாமலாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்து ரொம்ப இதா என்னால முடியவே முடியாத மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. என்னக்கா மாமா இவ்வளவு கோவமா இருக்காருன்னு, சரி விடு பாத்துக்கலாங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, ரவி கிட்ட ஸ்ருதி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரெடி பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவர் சொல்றது, எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட போமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, காலையில வந்து மீனா மறுபடியும் முத்துக்கிட்ட இந்த டாபிக் பத்தி பேச எடுக்கிறாங்க. ஆனா முத்து வந்து வேணாங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு. அப்ப மத்த ரவி வராங்க. அப்ப ரவி ரொம்ப சோகமா இருந்தானே, என்னடா என்னாச்சுன்னு ஸ்ருதி கிட்ட ரெஸ்டாரண்ட் பத்தி சொன்னா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அது எப்படிடா அவங்க அம்மா அப்பா காசுல நான் ஆரம்பிக்க முடியும், இப்ப நம்ம காசுனா பரவாயில்ல இல்லைன்னு. இப்ப முத்து என்ன சொல்றான்னா, அவ நல்லதுக்கு தானே சொல்றா, எனக்கு கூட மீனா கார் வாங்கி தந்து இந்த நான் விடலையா, இப்ப எனக்கு 2 கார் ஆச்சுல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அது அண்ணியோட உழைப்புடா, அண்ணியோட அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா நீ ஏத்துக்குவியா அப்படின்னு. அதுவும் சரிதான், இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னோடனே ரவிக்கு ஒரு கால் வருதுன்னு போயிடுறாரு. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, உங்க தம்பி மட்டும் இந்த மாதிரின்னு சொன்னோடனே நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, அது மாதிரி தானே சீதாக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நானும் சப்போர்ட் பண்ண சொல்றேன். இப்ப முத்து என்ன சொல்றாரு, இங்க பாரு மீனா, ரவி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்காம போலாம், ஆனா லைஃப் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனாக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன, அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து அந்த மகேஷ்னு ஒருத்தர் கிட்ட போன்ல பேசிட்டே இருக்கிறாங்க. அத இங்க மனோஜ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீத்து வராங்க எங்க வீட்டுக்கு. அப்ப விஜயா, ரோஹிணி, மனோஜ் 3 பேருமா உட்காந்து நீத்து கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க, ஏமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க எவ்வளவு ஆகும்னே. மனோஜ் சொல்றாரு, அது என்னன்னா 2-3 கோடி ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல 2 ரெஸ்டாரண்டா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு 20 to 30 crore ஆகும் அப்படின்னு. விஜய் அப்படியே வாயை பறந்துடுறாங்க. இப்போ வந்து நீத்து கிட்ட கேக்குறாங்க, இதெல்லாம் உனக்கு இந்த காசுனா இருக்கணும்னு எங்க டேடி கிட்ட கேட்ப அவர் தருவாருன்னு. இப்போ விஜய் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசாம இந்த பார்லர் கறியை கட் பண்ணி விட்டுட்டு இந்த பொண்ணை மனோஜுக்கு கட்டி வச்சுட்டா என்ன அப்படி சொல்லிட்டு அவங்கள மனக்கோலம் வரைக்கும் யோசிச்சு பார்க்காங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.